இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரிமினாலஜியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ் அனோமி. இது என்ன அனோமி அப்படின்னா என்னங்க, இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். லிட்ரல் மீனிங் ஆஃப் அனோமி இஸ் நார்மல் லெஸ்னஸ். இந்த அனோமி அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எவால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னால், துர்ஹேம் அப்படின்னு ஒரு சோஷியாலஜிஸ்ட் இருக்கார். அவர் டெவலப் பண்ண தியரி தான் இந்த தியரி ஆஃப் அனோமி. இந்த துர்ஹேம் ஒரு புக்கில் இருக்கார், சூசைடு அப்படின்னு ஒரு புக்கில் இருக்கார். இந்த அனோமியோட வேர் எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஒரு சூசைடு அப்படிங்கும்போது அதுக்கு யாரெல்லாம் காரணம்? ஒரு மனிதன் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னா அவன் காரணமா, இல்லை அவனை சுற்றி உள்ளவங்க காரணமா, சொசைட்டி காரணமா அப்படிங்கிறத சொல்கிறார் துர்ஹேம். அதை 4 வகைப்படுத்துகிறார். 4 டைப்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணுறார். 4 டைப்ஸை டிவைட் பண்ணுறார். சூசைடே 4 டைப்பாக டிவைட் பண்ணுறார். எந்தெந்த மாதிரி நேரங்களில் எந்த மாதிரி மனநிலையில் சூசைட் அப்படிங்கிறதுக்கு, தற்கொலை அப்படின்னு சொல்லப்படுகிற தற்கொலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த சூசைடு அப்படின்னு வரும்போது துர்ஹேம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இது பெரும்பாலும் சைக்காலஜிக்கல் அண்டு சோஷியல் ஃபேக்டரால் தான் நடக்குது இந்த சூசைடு அப்படிங்கிறார். சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் ஃபேக்டரால் தான் நடக்குது. ஒரு தனி மனிதன் சூசைட் பண்ணிக்கிறான்னா அதுக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை அப்படி சொல்லிட முடியாது. அவனுக்கு பர்சனலாக நடக்கிற விஷயந்தான் காரணம் அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளிட முடியாது. அதை தவிர இன்னொரு படி மேலே போய் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சைக்காலஜிக்கல் ஃபேக்டரும் சோஷியல் ஃபேக்டரும் அங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறார் துர்ஹேம் சொல்கிறார். இந்த பிஹேவியர், அந்த ஒரு மனிதனோட பிஹேவியர் தான் வந்து அவனை எப்படி மாற்றுது, சூசைடுக்கு தள்ளுது கொண்டு போய் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் அனாமி சூசைட் அப்படிங்கிற அந்த இடத்த கொண்டு போய் அடைக்கிறார். இந்த அனாமி இஸ் நத்திங் பட் நார்மல் லெஸ்னஸ். தன்னோட இயல்பு நிலையில் அவன் இல்லை, அந்த இயல்பு நிலையிலேருந்து தவறான். அந்த இயல்பு நிலையிலேருந்து தவறும்போது தான் அவன் சூசைடுக்கு தள்ளப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் போது இதை 4 வகையாக பிரிக்கிறார். துர்ஹேம் divides into 4 types of suicide depending on the level of integration and regulation of society. Durkheim divides into 4 types of suicide depending upon the level of integration and regulation of society. இப்போ 4 டைப் என்னன்னு பார்ப்போம். ஈகோயிஸ்டிக் சூசைட். இந்த மாதிரியான சூசைடில் ஈகோயிஸ்டிக் சூசைட் அப்படின்னு சொல்லும் போது துர்ஹேம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மேஜர் திங் சொல்கிறார். என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான நபர்கள் சொசைட்டியோட அட்டாச் ஆக மாட்டாங்க, ஐசோலேட் ஆகியே இருப்பாங்க. அக்கார்டிங் டு ஹிம், when a man becomes socially isolated or he or she feels that he has no place in the society, இந்த சொசைட்டியில் தனக்கான இடம் இந்த சொசைட்டியில் இல்லை, நான் சொசைட்டிலேருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி சூசைடு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறார். பொதுவாகவே நம்ம சொசைட்டியில் பார்த்தோம்னா, இந்த பியர் குரூப்ஸ்லேருந்து தனித்து இருக்கிறவங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேச மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸே இருக்காது, தனியாகவே இருப்பான், சிரிக்க மாட்டான், பேச மாட்டான், யாராச்சும் இப்போ பேசினா கூட பேச மாட்டான், தனிமையிலே வாழுவானுங்க. அப்படி இருக்கிற நபர்கள் தான் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவான்னா சூசைட் பண்ணிக்கிறான். இது நம்ம சொசைட்டியில் பார்த்தாவே தெரியும். அதை துர்ஹேம் முன்னாடியே சொல்லிட்டார். அதுதான் ஈகோயிஸ்டிக் சூசைடுன்னு சொல்கிறார். ஸ்பெல்லிங்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன். 4 டைப்ஸ் ஆஃப் சூசைடு என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எழுதிக்கலாம். இது ஃபஸ்ட் டைப், ஈகோயிஸ்டிக் சூசைட். அண்ட் தென் செகண்ட் டைப் அல்ட்ரூயிஸ்டிக் சூசைட். இந்த டைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குரூப் ஆஃப் பீப்புளை தான் வந்து பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைக்கிறது. இண்டிவிஜுவலோட ரைட்ஸை வந்து
என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் டிமினிஷ் பண்ணுறது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவனை தான் பெரிய ஆளாக காட்டுறது, ஒரு தனிநபரோட இண்டிவிஜுவலோட ரைட்ஸை வந்து டிமினிஷ் பண்ணுறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் சூசைடு வந்து நடக்கலாம். அதுதான் வந்து என்ன சூசைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அல்ட்ருயிஸ்டிக் சூசைடு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி, அங்கே சூசைடு நடக்குது, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அல்ட்ருயிஸ்டிக் சூசைடு. அண்ட் தென் போலீஸ், தெரியும் போலீஸ்மென்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆயுதப்படைகள்லாம் ஏகப்பட்ட சூசைட் நடக்குது, நம்ம பார்க்குறோம். அதை முன்னாடியே சொல்லிட்டார் துர்கேம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அனாமி சூசைடு. இந்த அனாமிக் சூசைடு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த சூசைடு டைப்ஸ்லேயே அனாமிக் சூசைடு அப்படின்னு ஒன்று வருது. அது என்ன? எக்ஸ்ட்ரீம் வெல்த் சேஞ்சஸ்னால நடக்கிற சூசைடு. ஒரு பேங்க்கில் போய் ஒருத்தன் கொள்ளடிச்சிட்டான், பெரிய பணம் காசு வந்துருச்சு, அதுக்கப்புறம் அவன் தற்கொலை பண்ணிக்குவான். இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அனாமிக் சூசைடு. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். There is due to certain breakdown of social equilibrium. அந்த சூசைடு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அனாமிக் சூசைடு. இந்த சோஷியல் ஈக்குலிபிரியமே மாறுறது. திடீர்னு ஒருத்தன் ஏழையாக இருக்கான், பேங்கை போய் கொள்ளை அடிச்சிட்டான், 1000 கோடி ரூபா பணம் வந்துருச்சு, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான், வாய்ப்பு இருக்குது. அதுதான் அனாமிக் சூசைட். அண்ட் தென் முன்னாடியே ஏற்கனவே நான் சொன்னேன் அல்ட்ருயிஸ்டிக் சூசைடில் ஒரு 3 விஷயத்த சொல்கிறாரு துர்கேம். அதில் என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். அதில் வந்து ஆப்ளிகேட்டரி சூசைடு அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஆப்ளிகேட்டரி சூசைடு. இது என்ன ஆப்ளிகேட்டரி சூசைடு என்னங்க? பிகாஸ் ஆஃப் சோஷியல் கஸ்டம்ஸ். சதி, உடன்கட்டை ஏறுதல். நம்மளுக்கு தெரியும், கணவன் இறந்து போயிட்டான்னா மனைவி உடன்கட்டை ஏறுதல், சூசைட் பண்ணிக்கணும், சதி. அது மாதிரி நடக்கிற சூசைடு தாங்க ஆப்ளிகேட்டரி சூசைடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம தெரியறதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? அடுத்தது அதுக்கப்புறம் வேறு எதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா டைவர்ஸ் ஒரு காரணமாக சொல்கிறாரு துர்கேம். டைவர்ஸ்னால அந்த ஸ்டெபிலிட்டியே தவறி போயிடுது. அப்படிங்கும்போது அங்கே நார்மலஸ்லெஸ்னஸ் வருது, அங்கே அனாமி வருது. அந்த சூழ்நிலையில் தவறி இறந்து போடுறது, சூசைட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த அனாமிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக சொன்னோம்னா, ஒரு சிங்கிள் மதர் இருக்காங்க, ஒரு சிங்கிள் பேரண்ட். அவரோட ஹஸ்பண்டை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு பேபி இருக்குது, பேபி வளர்க்க முடியல. பேபி வளர்க்கணும்னு சொன்னால் எக்கனாமிக்கலாக அந்த அம்மா ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், இல்லை வேலை கிடைக்கல, அதுக்கு சொசைட்டி ஒரு காரணம். அந்த அம்மா சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகுது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணும்? தப்பான முடிவு எடுக்கும், சூசைட் அட்டன் பண்ணோம், சூசைட் ஆகி இறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அனாமி. இங்கே எது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது? சொசைட்டி பிளேஸ் ஏ மேஜர் ரோல், சைக்காலஜி பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அந்த அம்மா நல்லா இருந்துட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்காதுல்ல, ஒரு இண்டிவிஜுவல் உமனாக. அவர் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் குழந்தை இருக்குது, அதில் சர்வை பண்ண முடியல அந்த சொசைட்டியில் தனியாக. அப்படிங்கும்போது அந்த ஃபேக்டர்ஸால் அது சூசைட் அட்டன் பண்ணுறேன் அப்படி சொல்லி அட்டன் பண்ணி இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணது அது சோஷியல் ஃபேக்டர்ஸ். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் தென் அடுத்த டைப் அப்படின்னா ஃபேட்டலிஸ்டிக் சூசைடு. இந்த மாதிரி சூசைடு எங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திஸ் டைப் ஆஃப் சூசைட் இஸ் டியூ டு ஓவர் ரெகுலேஷன் இன் த சொசைட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சர்வெண்ட் தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஸ்லேவ் அடிமை மாதிரி வச்சுருந்தா அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பிரிசனர் சிறைவாசிகள், சிறை கைதிகள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். ஜெயிலுக்குள்ளே போயிட்டான், 14 வருஷம் சிறை, 10 வருஷம் சிறை. இந்த ஜெயிலுக்குள்ளே 10 வருஷம் இருக்க போகிறோம், எதுக்கு இருந்துக்கிட்டு செத்து போயிடுவோம் சூசைட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி செத்து போகிற நிலைமை தான் இந்த ஃபேட்டலிஸ்டிக் சூசைட். இப்போ அனாமி அப்படின்னா என்னென்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் 4 டைப்பு.
இருக்குது. அந்த 4 டைப்பையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த சூசைடு அப்படிங்கிறது சோஷியல் ஃபேக்டரால் தான் நடக்குது, இதனால தான் சூசைடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது துர்கெய்மோட ஒரு வியூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 4 மார்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.